உங்களுக்கு எத்தனை ஆக்டர் பிடிக்கும்? எத்தனை ஆக்டர் இருக்காங்க? எவனாச்சும் குரல் கொடுத்து வந்து நின்றானா? விஜய் மட்டும் தான் வந்தாரு. அவரையும் வாழ விடுறாங்களா? ஆமா, இப்ப கிட்டி வித்துட்டு இருந்தேன், இப்ப எனக்கு ஒரு பதவி தரேன்னா ஜாலி தானே. ஜூலிக்கு ஜாலி தான். என் தம்பி கூட தான் வந்திருக்கான். என் தம்பி வந்திருக்கான், அவன் ஓட்டு போட மாட்டானா? நாங்க எதுக்கு வரோம்? இப்ப நீங்க டிஎம்கேல கூப்பன் வாக்குறுதினு ஒண்ணு குடுத்தாங்க 8000 ரூபாய். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆட்சி டிஎம்கேங்க. தனியா வர சொல்லுங்களேன் பிக் பாஸ் ஜூலிய. பிரச்சாரம் பண்ணா ஓட விட்டுவாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு வெறியில இருக்காங்க மக்கள் எல்லாமே, அவ்வளவு வெறியில இருக்காங்க. பெரம்பூர் இல்ல, திருச்சி இல்ல, 234 தொகுதியிலும் தளபதி தான் ஜெயிப்பாரு. எதனால சார்? எல்லாருக்கும் 6 மணி வரைக்கும் தானே பிரச்சாரம் பண்ணணும்னு டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்தாங்கன்னா நிறைய ஒரு 1/2 hour ஆகுது பேசணும் கண்டிப்பா. இப்ப 1/2 hour கூட அவரால டைம் கொடுக்க முடியலன்னா என்ன வந்தாரு மூஞ்ச கட்டினாரு போயிட்டாருன்னு அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி கேட்பீங்க கண்டிப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வராததுக்கு காரணம் டைமிங்கா இருக்கலாம், இல்ல அவருக்கு அந்த சேஃப்டின்ற ஒரு விஷயம் இங்க இல்லாம இருக்கலாம். நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு சின்ன இடத்துல இவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கும் கேள்வி அவர் தான், அதுக்கான பதிலும் அவர் தான் கொடுத்தாகணும். ஸோ இவ்வளவு சின்ன இடத்துல ஒரு 1/2 hour முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா நிக்கிறது கூட இடம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து நின்றாருன்னா ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆகும். மேபி அந்த டைம்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல மூச்சு திணறல் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு உயிருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா கூட அது கான்ட்ரிபியூஷனா ஆயிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கரூர்ல என்னென்ன நடந்ததுன்றது. அதனால அவர் வராம இருந்திருக்கலாம். மேபி இன்னொரு நாள் கண்டிப்பா வரலாம். இதுவே 2 days முன்னாடி வர வேண்டியது. மேபி அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, அவர் வராரு வரல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கண்டிப்பா ஜெயிப்பார், அது மட்டும் தெரியும். அவர் ஜெயிக்கலன்னா கூட சப்போர்ட்ன்றது வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இருக்கேன், என் அப்பா இருந்தாரு, என் அப்பாக்கு அப்பா இருந்தாரு, இப்ப என் பையன் மறுபடியும் நெக்ஸ்ட் என் பையன் இருப்பான். இப்படியே பாத்துட்டு இருக்கோம். ஏதாவது நல்லது நடந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது நல்லா நடந்துச்சா? இல்ல எனக்கும் நடக்கல. அப்ப இதுவாது நடக்கட்டுமே. ஏன் நடக்கலன்னா எப்படி சொல்றது? எனக்கு சொத்து சத்தவே டைம் பத்தலப்பா. உனக்கு எப்படி கொடுக்குறது? உனக்கு குத்துட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவ. நீ பெரிய ஆள் ஆயிட்டா நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு சரி சமானமா நிப்பியா? நினைக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அது தெரிஞ்சு பேர் வேற சொல்லணுமா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் யாரு சுரண்டி சாப்பிட்றா, யாரு நோண்டி சாப்பிட்றா, எல்லாருக்கும் தெரியும். ஓப்பனா சொல்லணும்னா 2 விஷயம் தான். நீங்க வந்து வாழணுமா இல்ல ஒடுங்கி போய் வாழணுமா? வாழணும்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியல ஜி. ஏன்னா அவர் வந்தா ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும். நம்மளே வந்து முடியுமான்னு கேட்டா முடியாது. நம்ம 10 இருந்துட்டு எனக்கு சோறு வரணும், எனக்கு கார் வரணும், பங்களா வரணும்னா எதுவும் முடியாது. எந்திரிச்சு போய் வேலை செஞ்சாதான் முடியும். நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வந்து விஜய் வந்து எனக்கு வீடு கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு அப்படின்னு நாங்க யாரும் சொல்ல, அதே விஜயும் சொல்ல. நீங்க வேலை செய்ய போறீங்க, நீங்க சம்பாதிக்க போறீங்க, அதுக்கான வழியா அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரா அப்படின்றதுதான் நம்ம கேள்வி கேட்க போறோம். 2 விஷயம் தான் ஜி, ரொம்ப எல்லாம் கிடையாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அட்லீஸ்ட் முன்னாடி நிக்கிறோம்ல, அதுக்கே தெரியும். இனிமே எத்தனை ஆக்டர் இருக்காங்க? உங்களுக்கு எத்தனை ஆக்டர் பிடிக்கும்? எத்தனை ஆக்டர் இருக்காங்க? எவனாச்சும் குரல் கொடுத்து வந்து நின்றானா? விஜய் மட்டும் தான் வந்தாரு. அவரையும் வாழ விடுறாங்களா? ஏன் தடுக்கிறாங்க? என் ஃபேமிலி நான் வளரணும், நீ வளரக்கூடாது. ரோட்ல குப்பை அள்ளுறாங்கல்ல, அவங்க எத்தனை வருஷமா வேலை செய்யறாங்க? அவங்களுக்கு எத்தனை ஃபேமிலி இருக்கும்? அவன் வேலைக்கு வரலன்னா ஒரு வாரம் ஊர் மட்டுமா நாரும்? வீடும் தானே நாரும். குப்பை எடுத்துன்னு போய் வெளியே போடலன்னா நாத்து அடிக்கும். இந்த ஏரியால ஒரு 10 நாள் வரலன்னா என்ன ஆகும்? ஃபுல்லா நாத்து அடிக்கும். அவன் எத்தனை வருஷமா வந்து எனக்கு வேலை வேணும், எனக்கு பர்மனன்டான ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு எத்தனை நாளா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தான். இன்னும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒரு மனுஷனுக்காவது பர்மனன்ட் வேலை கொடுத்தாங்களா? அதே டிஎம்கேல இருந்தா குத்துருப்பாங்க. நினைக்கிறீங்களா? இல்ல இது நடக்குமா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, சிவிலியருக்கும் இங்க வந்து வேலை பர்மனன்ட் கிடையாது. நம்ம ரோட்டு குப்பை அள்ளுறவங்களுக்கு வேலை பர்மனன்ட் கிடையாது. அப்போ யாருக்குதான் பர்மனன்ட் வேலை? இப்ப யார் சம்பாதிக்கிறா, யார் வாழ்றா, யாரு? நம்மளுக்கு டாக்டர் தேவையில்லையா? நம்மளுக்கு சிவிலியர் தேவையில்லையா? நம்மளுக்கு குப்பை ஆள் தேவையில்லையா? இப்ப குப்பை அள்ளுற மகனை வந்து நல்லா படிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவ 1000 கனவுல வந்து எடுத்துட்டு போய் என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சானா இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து அவன் சம்பாதிக்கிற பாதி காசை கொண்டு போய் கல்வியில சேர்த்துறான். எத்தனை ஸ்கூல் கையை விட்டு என்னங்க சார் 3 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க கட்டுவீங்களா? ஆனா கட்டுவான். கட்டுவான். ஏன் சொல்லு? என் பையனாவது பெரிய ஆள் ஆயிட மாட்டானா? என் பையனாவது படிச்சு மேல வந்துட மாட்டானா? ஆனா படிப்பான். படிக்கிற வேலைக்கு வேலை கிடைக்குதா?
இப்ப கிடைக்கல, எப்பயுமே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இந்த கட்சியில இருந்தா நீ கிடைக்கவே கிடைக்காதுதான், இதுதான் உண்மை. எனக்கு தெரியாதுங்க, ஓப்பனா சொல்றேன். நான் என்ன விஜய் கூடயா இருக்க? இல்ல விஜய் வந்து நான் அததான் சொல்றேன்ல, விஜய்க்கு ஓட்டு கிடைச்சா வந்து ஜெயிச்சாருன்னா நம்மளுக்கு பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? ரெண்டே விஷயம் தான். ஒரு வாட்டி விட்டுதான் பாப்போமே, ஜெயிச்சுதான் பாக்கட்டுமே, அவன் என்னதான் பண்றாருன்னு பாத்துடலாமே. கண்டிப்பாங்க, கெஸ் தான். நான் உண்மையாவே நான் இவருக்கு கட்சி அவரு கட்சி இல்ல, நான் சும்மாதான் வந்து பாக்க வந்தேன். ஆனாலும் நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க, நிறைய வாட்டி ஜெயிக்க வச்சிட்டோம். என்ன பண்ணாங்க நம்மளுக்காக? போட்டு பாப்போம், ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாப்போம். ஜெயிச்சா நல்லது பண்ணா 5 வருஷம், நல்லது பண்ணலன்னா மறுபடியும் யாராவது நிப்பான், அவனுக்கு போடுவோம். என்ன பண்ண முடியும்? இதுதானே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சுங்க. நிறைய பேருக்கு வந்து ஓட்டு போட்டோம், நிறைய ஜெயிச்சிட்டோம். காசு வாங்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு போடுங்க. விஜய்க்கு போடுறீங்களோ இல்ல அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு போடுறீங்களா, எதிர்கட்சிக்கு போடுறீங்களா, எந்த கட்சிக்கு வேணா போடுங்க. ஆனா அது சுயமா யோசிச்சு போடுங்க. உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்கு, உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்கு, பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல யோசிச்சு போடுங்க. நெக்ஸ்ட் எந்த ஒருத்தனும் எந்த ரேபிஸ்டும் மறுபடியும் கட்சியில வந்து உட்காந்துட கூடாதுன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ப்ரோ எல்லாம் பணம் தான் ப்ரோ. உனக்கு 10 லட்சம் குத்தனா நீ பேசுனா பேச மாட்டியா? பேச மாட்டீங்களா? சத்தியமாவா? உனக்கு 1 கோடி குத்தா 2 கோடி உன் ஃபேமிலியே நான் செட்டில் பண்ணி கட்சியில உட்கார வைக்கிறேன்னா பேசுவேன் ப்ரோ, பேசுவேன். இல்ல பணம் முன்னாடி ஏதாவது சொல்றேன்ல, பணம் 10 செய்யும், பதவி 10,000 செய்யும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இப்ப கிட்னி வித்துட்டு இருந்தேன், இப்ப எனக்கு ஒரு பதவி தரேன்னா ஜாலி தானே. ஜூலிக்கு ஜாலி தான். இப்ப நான் பதவியில இருக்கேன்ல, இப்ப நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், உன் கெட்ட பேரெல்லாம் போயிடும், இனி கிட்னி எல்லாம் விற்க வேணாம், ஜாலியா எங்க கூட உட்காந்துரு, உனக்கு நான் ஒரு பதவி தரேன்னா ஜூலி என்ன ஜாலியா கத்து, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு திமுகவுக்கு நீங்க பலம் வாய்ந்த தொகுதின்னு வில்லிவாக்கத்தை சொல்றீங்க, ஆனா திமுகவுக்கு ஒரு பலமற்ற தொகுதி நான் வில்லிவாக்கத்தை சொல்றேன். எதனால நீங்க அதை சொல்றேன்னா, இருக்கிறதுலயே லோவஸ்ட் போல் டிஎன்ல வில்லிவாக்கம் தான் வாங்குச்சு. நீங்க அதை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது எத்தனால வில்லிவாக்கத்துல குறைந்தபட்சம் பர்சன்டேஜ் வாங்குச்சுன்னா, இங்க இந்த கேண்டிடேட் அது மாதிரி வெற்றியாகணும், உங்க எல்லாருக்கும் தெரியும், பேராசிரியரோட பேரன் அவர் வந்து நின்றப்ப அவருக்கான வேலை என்ன சொல்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அவர் பண்ண களப்பணிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றக்கூடிய வகையில் இல்லை இந்த வில்லிவாக்கம் தொகுதியில. அதனால வந்து மக்கள் வந்து அவருக்கு ஆதரவே கொடுக்கல இந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நெடுந்தவர் வந்து ஜெசிடி பிரபாகரன், அவர் இந்த தொகுதியில 2011 எம்எல்ஏ கேண்டிடேட். அவர் வந்து அம்மாவோட ஆதரவுல மிகப்பெரிய வெற்றியை கண்டார். நீங்க அப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்கே வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டுல தோக்கடிச்சாரு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே ஜெசிடி பிரபாகரன் இந்தப்ப மக்கள் வந்து என்ன இதுல ஓட்டு போட்டாங்கன்னா, அவருக்கு ஸ்டாலின் வந்து அந்த இந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப இதா இருந்தது, அதனால போட்டு எடுத்தாங்க. பட் ஆனா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் மோட்ல வெற்றியாகன் பண்ணிட்டு போனார். இந்த நீங்க இந்த சுத்தி இந்த வில்லிவாக்கத்தை போய் எந்த தொகுதி என்ன பாருங்க, கடந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த சைடு பிரிட்ஜ் ஏறினீங்கன்னா தெரியும், கண்ணாடி பாலம் கட்டுறாங்க. கண்ணாடி பாலம் இப்ப வரைக்கும் முடிக்காத ஒரே தொகுதி இது மட்டும்தான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆட்சி டிஎம்கேங்க. இப்ப நீங்க டிஎம்கேல கூப்பன் வாக்குறுதினு ஒண்ணு கொடுத்தாங்க 8,000 ரூபாய், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இது நீங்க யாருன்னா கவர்மெண்ட் கிட்ட கேட்க முடியுமா? எத்தனை பேரை கூப்பன் வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? அது யாருன்னா போய் சொல்லிப்பீங்களா? இதே வந்து எங்க தலைவர் 2,500 ரூபாய் கொடுத்தாருன்னு அவர் கேள்வி கேட்டாரு. கூப்பன்ல 8,000 ரூபாய் நீங்க யாருக்கு எப்படி கொடுக்குறீங்க? கூப்பன்ல 8,000, மகளிருக்கு 2,000, இதெல்லாம் என்ன இதுல கொடுக்குறீங்க? எத்தனையோ பேர் வந்து இதை பண்றாங்க. டிஎம்கேவோட மிகப்பெரிய ஆயுதமே வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து ஆப்போசிட்டா வந்து தரக்குறைவா பேசி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு உண்டாக்குறது தான். அதனால அதெல்லாம் வந்து நாங்க பெரிய பொறுப்பு. அவெல்லாம் யாரு ப்ரோ? அவெல்லாம் என்ன லாய்க்கிருக்கீங்க தளபதி பத்தி? இத்தனை வருஷமா என்ன பண்ணிருக்கா? யார்ட்டாலும் ஒரு பிக் பாஸ் சீரியல் கண்டஸ்டனோட வின்னர், அதை தவிர்த்து அவ எதனா பீப்புள்ஸ்க்கு இறங்கி பண்ணியிருக்காளா? அவளை பத்தி இப்ப ரீசெண்டா கம்ப்ளைண்ட் கூட இருந்து கிட்னி திருட்டு வழக்கு, அதை பத்தி ஏன் டிஎம்கே பேச மாட்டேன்? அதை பேசின அடுத்த நாள் சேகர் பாபு கூட பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறா அவ. அப்ப அதுல இருந்தே நீங்க பாத்துருக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஒரு கேண்டிடேட்டை, எந்த அளவுக்கு ஒரு கேண்டிடேட்டை தலைகுறவா பேச வைக்கணுன்றதுக்காக வந்து நிக்க வச்சு பேசுறாங்க. அதெல்லாம் வந்து விஜயகாந்துக்கு நடந்தது எங்க தலைவருக்கும் நடக்கும். பட் எங்க தலைவர் வந்து அதெல்லாம்
முன்கூட்டியே எச்சரிக்கை தான் நாங்க வந்து அதை முன்னேற்ற பெரம்பூர்ல அவருக்கு கேண்டிடேட்டே இல்ல ப்ரோ. நாம் தமிழர் கேண்டிடேட் போட்டாங்களே, அவருக்கு எங்கேயுமே கேண்டிடேட் இல்லையே. அவருக்கு எங்களை பத்தி பேசினாதான் ப்ரோ காசு, எங்களை பத்தி பேசலாம் அவருக்கு காசு இல்ல. காசுக்காக யாரு என்ன இது என்ன பண்ணலாம். பட் எங்க தலைவரை சுத்தி நடக்கிற அரசியல் வந்து நீங்களே பாத்திருப்பீங்க. இப்ப கொளத்தூர்ல பேசினாரு, கொளத்தூர்ல நீங்க இத்தனை வருஷம் அரசியல் பாக்குறீங்க, காசு கூட்டி குடிக்க வந்த மக்களை தான் கூட்டமா பாத்திருப்பீங்க. எங்க தலைவர் வந்து நின்றதுக்கே அவ்வளவு கூட்டம், 4 முனை கூட்டம் மாதிரி எங்க தலைவரை சுத்தி 4 முனை கூட்டம் இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி கூட்டம் நீங்க யாருன்னா பாத்திருக்கீங்களா கொளத்தூர்ல? வர்றது எதுக்காக ப்ரோ? என் தம்பி கூட தான் வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான், அவன் ஓட்டு போட மாட்டானா? நாங்க எதுக்கு வரோம்? எங்க தளபதியை சப்போர்ட் பண்ணி தான் வரோம். தளபதிக்காக ஓட்டு போறதுக்கு தான் நாங்க வரோம். சும்மா வந்துட்டு தளபதியை அவர் பாத்துட்டு போறதுக்காக நாங்க யாரும் வரல. அவருக்காக நின்று எவ்வளவு நேரம் நின்று வேணாலும் ஓட்டு போறதுக்கு தான் நாங்க வரோம். நம்ம கட்சி நான் பார்த்தாலே பயம்தான். எல்லா கட்சிக்கும் அனுமதி கொடுக்குறாங்க, ஆனா நம்ம கட்சிக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. எதனாலன்னு தெரியல. நம்ம தளபதி வந்தா அவ்வளவு பயமா இருக்கு. நிறைய காரணம் இருக்கு, புரியுதுங்களா? அந்த கரூர் சம்பத்தை வச்சே ஒரே கதையை ஓட்டினுக்கிறாங்க, புரியுதுங்களா? அசம்பாவிதம் மக்கள் எல்லாருமே எல்லாம் உஷாரா தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இவங்க நம்ம மேலேயே ரொம்ப அநியாயம் பண்றாங்க, இது பண்றாங்க, குற்றமே சொல்லிருக்காங்க நம்ம மேலேயே, புரியுதுங்களா? நம்ம இதை பாருங்க, ஓரமா தான் நிக்கிறோம். இதுல என்ன ஆயிட போகுது? பார்த்துட்டு போக போறோம், புரியுதுங்களா? அதுதான் அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அனுமதி வாங்கிட்டு தான் பண்ற மாதிரி ஐடியா பண்ணின்னு இருக்கோம். ஆனா இருந்தாலும் பாதுகாப்பு காரணத்தினால கேன்சல் ஆயிடுச்சு. என்ன ஏமாற்றணும், அங்க ஏமாற்றிட்டு தான் போயின்னு இருக்கோம். ஆமா, பிரச்சாரம் பண்ணா ஓட விட்டுவாங்க, புரியுதுங்களா? அவ்வளவு வெறியில இருக்காங்க மக்கள் எல்லாமே, அவ்வளவு வெறியில இருக்காங்க. ஓட விட்டுருவாங்க, எல்லாருமே ஓட விட்டுருவாங்க. தனியா வர சொல்லுங்களேன் பிக் பாஸ் ஜூலிய, புரியுதுங்களா? தனியா வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து அந்த வேசார்படியோ முல்லை நகரோ பெரம்பூரோ ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு 50 பேரோட தான் வந்து, இன்னைக்கு கூட 50 பேரோட வந்து தான் ஓட்டு கேட்டாங்க, ஓகேங்களா? தனியா வந்து கேட்க சொல்லுங்க. தனியா வந்து கேட்க முடியுமா? முடியாதுல்ல, புரியுதுங்களா? அதுதான் தனியா வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தரமான அடி இருக்கு. ஆனா இவங்க கும்பலா வரும்போது காப்பாத்தின்னு போயிடுறாங்க. அதுதான். கண்டிப்பா ஜெயிப்பாரு, தளபதி தான் ஜெயிப்பாரு. பெரம்பூர் இல்ல, திருச்சி இல்ல, 234 தொகுதியிலும் தளபதி தான் ஜெயிப்பாரு, புரியுதுங்களா? இது பாருங்க, தளபதி ரசிகர், தளபதி தொண்டன், தளபதி வெறியன், புரியுதுங்களா? எதுக்காக வந்திருக்கேன்? நான் பாரிஸ் வீடு எதுக்காக அங்க வந்திருக்கேன்? தளபதி முகத்துக்காக வந்திருக்கேன். சொல்லதான் செய்வாங்க, எல்லாரும் தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? எல்லாரும் தான் சொல்றாங்க. நாங்களாம் சும்மா எதுக்கு வந்தோம்? பாருங்க, என் வேலையை விட்டுட்டு எதுக்கு நான் சும்மா வரேன்? இதை பாருங்க, காலில் அடிபட்டு இருக்கு. இதை விட்டுட்டு நான் எதுக்கு வந்தேன்? சும்மா வருவேன் நான்? நீங்க இப்போ கேமரா எடுத்துன்னு வந்திருக்கீங்கன்னா சும்மா வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதனா தேவைன்னு தானே வருவீங்க, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு எதனாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைக்கணும், அதை வச்சு நீங்க நியூஸ் போட்டா எதனா ஒரு வியூஸ் வரும் தான் அங்கே வரீங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்? தளபதிக்காக வந்திருக்கேன். தளபதிக்காக ஓட்டு போட வந்திருப்பேன். இன்னைக்கு தளபதி தான் ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சும்மா வந்திருப்பாங்க? போடுவாங்கடா, எல்லாம் கண்டிப்பா போடுவாங்கண்ணே. போடாம எப்படின்னா விட்டுருவாங்க? நம்ம சொல்றோம் போடுவான், போட மாட்டாங்க. போட்ட பிறகு எப்படி சொல்? அப்ப ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? நீங்க சொன்ன வாயில என்ன அப்படி மூடிவீங்களா? சொல்லுங்க, புரியுதுங்களா? 2026 முதலமைச்சர் நம்ம தளபதி தான், ஓகேங்களா? கன்ஃபார்மும் ஜெயிக்கிறாரு.